பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தி சூப்பர் மார்க்கெட்டுங்கிற கேம் ப்ளே தான் பண்ண போகிறோம். இந்த கேம் ப்ளே ஃபஸ்ட்டு டைம் விளையாடுறேன் நானே. வாங்க டுட்டோரியல் ஏதோ கொடுத்துருக்காங்க. டிஸ்ட் செல்ஃப் தட் லுக் ப்ரஷ். இந்த பாக்ஸ் எடுத்து செல்ஃபில் வைக்க சொல்கிறாங்க. இதை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு வாங்க செல்ஃபில் வைப்போம். ப்ளேஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் கொடுக்க சொல்லிட்டாங்க கைஸ். கொடுத்ததுக்கப்புறம் வந்து எம்டி பாக்ஸில் குப்பையில் போட சொல்கிறாங்க. குப்பையில் போட்டு வந்துடலாம் கைஸ். த்ரோ கொடுத்தா குப்பையில் போகுது கைஸ். இப்போ வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ண சொல்கிறாங்களா கைஸ். செட் ப்ரைஸ் கொடுத்துட்டு கைஸ் இது எவ்வளோ ரேட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கோம்? 5.78 கைஸ். நம்ம ஒரு 10 வைப்போமா கைஸ்? 10 வைப்போம் கைஸ். இல்லை நம்மளுக்கு அவ்வளோலாம் இப்போதைக்கு வேணாம். ரவுண்டாக ஒரு 9 வைப்போம், 8 வைப்போம் கைஸ். 8 போதும். அதுக்கு மேலே வச்சா கஸ்டமர் வாங்குவாங்களான்னு தெரியாது. 8 வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம் கைஸ். இப்போ நம்மக்கிட்ட $40 இருக்குது கைஸ். ஃபஸ்ட்டு போய் பிசியில் வந்து என்ன பண்ணணுன்னா பொருள் வாங்கலாம் கைஸ். வாங்க என்ன வாங்கலாம்? ஆயில் 27 ரூபாடே. எவ்வளோலாம் எங்கிட்ட இல்லை. ப்ரெட்டு வாங்குவோம். அதுக்கப்புறம் வந்து மாவு வாங்குவோம் கைஸ். அதுக்கப்புறம் என்ன வாங்கலாம்? பாஸ்தா பீன்ஸ் வாங்குவோம் கைஸ். இப்போ வந்து பேங்க்குக்கு லோன் தருவாங்க, நமக்கு அதெல்லாம் வாங்கலாம் கைஸ். பைக் கொடுத்து 3 ஐட்டம் வாங்கியிருக்கோம் கைஸ். ஐயோ தெரியாமல் கிளியர் கொடுத்துட்டோம் கைஸ். சரி வாங்க நம்ம போட்டதெல்லாம் மறுபடி போட்டுடலாம். இதை போட்டுடலாம் கைஸ். அப்புறம் என்ன போட்டோம் கைஸ்? நம்ம மறந்துட்டோம் பாருங்க கைஸா. ஃப்ளார் போட்டோம். ஃப்ளாரும் போட்டு பைக் கொடுத்துடலாம் கைஸ். வாங்கிட்டோம் கைஸ். சரி வாங்க வாங்கியாச்சு கைஸ். சரி வாங்க வெளியே போய் பொருளை எடுக்க சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே பொருள் எதுவும் இங்கே ஆனோம் கைஸ். சரி வாங்க ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். இப்போ பொருள் எடுத்துக்காருங்க கைஸ். கொஞ்சம் லேட்டாக வருது கைஸ், அதுதான் பிரச்சனையாக இருக்குது. ப்ளேஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். அப்புறம் வந்து இதை வந்து வெளியே குப்பையை போட்டு வந்துடலாம் கைஸ். கைஸ் கஸ்டமர் வந்துட்டாங்க கைஸ். வாங்க கைஸ். அதை மட்டும் எடுத்துடாதீங்க. செட் ப்ரைஸ் இது 30 ரூபா. நம்ம 6 வைப்போம் கைஸ். டே எடுக்காதீங்கடா, நான் இன்னும் ப்ரைஸ் வைக்கலடா. வாங்க கைஸ். ஓகே கைஸ். சரி வாங்க பில் பண்ணலாம். கஸ்டமர் பில் எடுத்திருக்காரு கைஸ். கைஸ் ரெண்டத்தையும் சேர்த்து நம்மளுக்கு 16,000 ரூபா சொல்கிறாங்க. நம்ம அவருக்கு எவ்வளோ சேஞ்ச் தரணும்? $29 சேஞ்ச் தரணுமாங்க அவருக்கு. 20 அப்புறம் 10 கரன்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்துடலாங்க. கரெக்டாக பேமெண்ட் இன்கரெக்டுன்னு வருது கைஸ். ஐயோ எனக்கு வேறு இதெல்லாம் தெரியாதே கைஸ். சரி இருங்க ஏதோ ஒன்று கொடுப்போம். 10 கிவ் கொடுத்துடலாம் கைஸ். அப்புறம் வந்து கைஸ் கொடுத்துடலாம். நான் ரீசெட் கொடுத்து 20 கொடுத்துட்டு 10 கொடுக்கலாம் கைஸ். ஓகே கொடுத்தா ஏன் வாங்க மாட்டேறாங்க கைஸ். கிவ் 30 காமிக்குதே கைஸ். ஓகே கைஸ் புரிஞ்சு போச்சு. 10 ரீசெட் பண்ணிவிட்டு 20 கொடுத்துட்டு 1 2 3 இப்படி கொடுத்தா வேலைக்கு 50 ரீசெட் பண்ணிட்டு கைஸ். ஐயோ எனக்கு குழம்புது. 29 வரைக்கும் காயின்ஸ் கொடுங்க. டேய் கார்டு பே பண்ணுங்கடா. ஓகேப்பா கைஸ். சாக்கோப்பீன் இவன் வாங்கியிருக்கோம் கைஸ். 8 ஆப்பாடா. இந்த மாதிரி கார்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 8 ரூபா. நீங்கள் என்ன வாங்குறீங்க சார்? நீங்களும் கார்டா? 8 ரூபா தாங்க. 8 ரூபா வேணுமா சார்? ஆடு ஜாஸ்தியாக வருது கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது இந்த கேமில்? சரி வாங்க நீங்கள் ஏதோ 2 வாங்கிடுவோம். சீரியல்ஸ் வாங்கிக்கிறோம் கைஸ். 16 ரூபா. கேஷ் கொடுக்காதீங்கடா. கஷ்டமாக இருக்குது கைஸ் இந்த கேஷ் கொடுக்குறங்காட்டி. எனக்கு $29 தரணும். அது சீன் இருக்குது எனக்கு தெரில. ஓகே கோ லீவ் பண்ணிடலாம் கைஸ். வாங்க கைஸ் கஸ்டமர் வந்துட்டாங்க கைஸ். ஆனால் என்ன நம்ம இன்னும் அந்த 2 பொருள் எடுத்தே வைக்கல கைஸ். வாங்க எடுத்து வைப்போம். ஓப்பன் பண்ணி டே ப்ளேஸ்
எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிட்டோம் கைஸ். இதை த்ரோ கொடுத்துட்டு எப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு ப்ரைஸை மட்டும் வச்சிடலாம். இது வந்து எவ்வளோ வைப்போம் கைஸ்? ஆஹா, இவ்வளோ கம்மியாலாம் வைக்கக்கூடாது கைஸ். இப்போ நம்மளுக்கு லாபமே இல்லாமல் போயிடும். ஒரு கை கம்மி வைப்போம். $6.25 எடுத்துருக்கோம் கைஸ். சரி வாங்க போய் குப்பையில் போட்டு வந்துடலாம். இது அப்புறமா எடுக்கலாம் கைஸ். இவங்க ஃபஸ்ட்டு கஸ்டமரை கவனிப்போம். வாங்க கஸ்டமர், என்ன வாங்குறீங்க? என்ன வாங்குறீங்க கைஸ்? $40 இருந்துச்சு. இப்போ நான் $48 எடுத்துட்டோம் கைஸ். சரி என்ன கைஸ் எதுவும் வாங்காமல் போகிறாங்க கைஸ்? என்ன ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க எல்லாத்தையும்? எக்ஸ்பென்சிவா? காசு ஜாஸ்தியாக வச்சுட்டுருக்கோங்க கைஸ். அதனால் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க கைஸ். வாங்க, இது கரெக்டாக தான் இருக்குது. இருங்க, இதுக்கு தான் செட் ப்ரைஸ் பண்ணும். ஒரு $5 வைப்போமா கைஸ்? முடிஞ்சு கைஸ். சரி வாங்க, இது ஒரு $5 வைப்போம் கைஸ் கரெக்டாக. இப்போ வாங்கிப்பாங்க கைஸ். சரி இருங்க, இதுக்கு தான் கைஸ் நம்ம நிறைய பாடாக வச்சுருக்கோம் கைஸ். இருங்க, ஒரு 4 புள்ளி 80 வைப்போம் கைஸ். சாக்கோப்பி கரெக்டாக தான் கைஸ் இருக்குது. இருங்க, இதை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் கொடுத்து ப்ளேஸ் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். ப்ரெட்டு பேக்கெட் தான் கைஸ் ஜாஸ்தி வாங்குவாங்க. இருங்க, செட் ப்ரைஸ் கொடுத்து. டேய் என்னடா ப்ரைஸ் இது? பார்க்கவே முடியல. ஓ இன்னும் இருக்குது கைஸ் ப்ரெட்டு. சரி இருங்க, க்ளோஸ் பண்ணி அந்த ஓரமாக வச்சிடலாம் கைஸ். சரி இந்த ஓரமாக இருக்கட்டும் கைஸ். இது நம்ம போய் ப்ரெட்டுக்கு காஸ்ட் வச்சிடலாம் கைஸ். $4 கைஸ் ப்ரெட்டு. நம்ம ஒரு $5 வைப்போம் கைஸ் ப்ரெட்டு. 4னா நம்ம வந்து ஒரு $6 போகும். அதுக்கு மேலே எதுவும் வாழலாம் நமக்கு. அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து நம்ம கடையை மார்னிங்கே ஆயிடுச்சு கைஸ். அப்புறம் என்ன கிஃப்ட் மாதிரி மார்னிங்க்கு ஸ்கிப் ஆகிட்டோம் கைஸ் நம்ம. ஏங்க இப்போ நம்ம போய் ஆர்டர் போடலாம். அடுத்தது என்னென்ன வேணும்னு ஆர்டர் போட்டு வரலாம் கைஸ். சரிங்க, எதெல்லாம் ஸ்டாக் தீர்ந்துச்சுன்னு பார்ப்போம். இன்னும் இதெல்லாம் எவனும் எடுக்கவே இல்லை கைஸ். சரி வாங்க. ஒரு கஸ்டமர் எடுக்கிறாங்க. 2 ஃப்ளார் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். ரொம்ப காசு ஜாஸ்தியாக இருக்குங்கிறாங்க கைஸ். பரவாயில்ல, எனக்கு காசு ஜாஸ்தியாக இருந்தாலும் அவங்களுக்கு $2 தரணும் கைஸ். நம்ம ஒன்று நம்பர் ஒரு 10 1 கரெக்டாக கொடுத்துட்டோம் கைஸ். இவருக்கு என்ன 2 காப்பி எடுத்துருக்காரு. 14.49 கொடுத்துடலாம் கைஸ் அவருக்கு. இந்த அம்மா வெறும் சாக்கோப்பி தான் எடுத்துருக்காங்க. பரவாயில்ல எதுங்க. $8. செக் அவுட் கம்ப்ளீட். ப்ரெட் இஸ் டூ எக்ஸ்பென்சிவ். டே நானே கம்மியாக தான்டா வச்சுருக்கேன் ரேட்டு. சரி இருங்க, அவன் சொல்கிறான். நம்ம $4.5 வைப்போம் கைஸ். அதுக்கு மேலே வைக்க முடியாது கைஸ். இதுதான் கைஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறாங்க. அதனால் $4 எக்ஸ்பென்சிவாக இருக்குது அவங்களுக்கு. இதுக்கு மேலே குறைக்க முடியாது கைஸ். நம்ம போயிடுச்சு. 9.82 கைஸ். 9.82 கொடுத்துருக்கு. எது ஃப்ளார் தான் எக்ஸ்பென்சிவ்ங்கிறாங்க கைஸ். எது மாவு? இதுதான் மாவா கைஸ்? நான் வேறு என்னத்தையா புதுசு அமுக்கிட்டு இருந்திருக்கேன் கைஸ். சரிங்க, இவங்க சொல்கிறாங்க நம்ம இவ்வளோ வச்சுருக்கோம். எனக்கு ப்ராஃபிட்டே இல்லை. இதுக்கு மேலேயும் குறைக்கிறதா? டே இதுக்கு மேலாம் குறைக்க முடியாது கைஸ். எவ்வளோ? 10 கைஸ். ஏதோ எக்ஸ்பென்சிவ்ங்கிறாங்க. சரி இருங்க கைஸ், அவங்க கொடுக்குற ரேட்டுக்கு நம்ம வைப்போம். அவங்க 5.70 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம 6 வைப்போம். இது நிறைய பேர் வாங்குறாங்க கைஸ், அதனால பிரச்சனை இல்லை. நம்ம 7.8 வாங்குவோம். என்ன இவ்வளோ எடுக்கிறாரு தலைவர் கைஸ்? இவர் தான் கைஸ் ஃபஸ்ட்டு நிறையா வாங்குறவர். 22,000 கொடுத்து வாங்கிடுவோம் கைஸ். நான் பால்கனியில் உட்காந்து கேமிங் பண்ணுறங்காட்டி காற்று நல்லா வருது கைஸ், செம்மையாக வருது. ட்வின்ஸ் வந்திருக்காங்கப்பா. சரி அவங்க என்ன வாங்கியிருக்காங்க? என்ன இவ்வளோ வாங்குறாங்க? அப்போ எக்ஸ்பென்சிவ் நான் குறைச்சங்காட்டி கரெக்டாகிடுச்சு கைஸ். 2.62 கார்டா? நீங்கள் கார்டா மேம்? நீங்கள் கார்டா கேஷா? சரி விடுங்க, சேஞ்சு 11 கொடுக்குறோம். 10 50
அப்புறம் 12 கொடுக்கணும் 10 2 கைஸ் கரெக்டாக கொடுத்துட்டோம் கைஸ். இவர் இந்த 2 வாங்கியிருக்காரு கைஸ். கார்டு தான் வச்சுருக்காரு. 12.20 கைஸ். எதுவும் கைஸ் சாக்கோஸ் தேங்கிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். இவருக்கு மட்டும் பில்லை போட்டு நம்ம ஸ்டாக் ஆர்டர் பண்ணலாம் கைஸ். ஃபஸ்ட்டு 11.96 கைஸ். அவ்வளோதான் கைஸ். வாங்க ஸ்டாக் ஆர்டர் போட்டு வந்துடலாம் கைஸ். இது ஏன்டா எவ்வளோ லேட் ஆகுது? சரி இருங்க கைஸ். எல்லாத்தையும் ரேட் ஏற்றிட்டாங்க கைஸ். இருங்க சரி இருங்க. நம்ம கடையில் இதுதான் நல்லா போகுது. இது ஒன்று போட்டு விடுவோம். பாஸ்தா பீன்ஸ் வேணாங்க. ஆயில் போட்டு விட்டுருவோம். அப்புறம் ஆயில் போட்டுருவோம். சரி வாங்க கைஸ். வேறு எதாவது தீர்ந்துருக்கு பார்ப்போம். ப்ரெட் இல்லையா கைஸ்? ப்ரெட் இல்லை, மாவு இல்லை. ப்ரெட்டையும் மாவையும் எப்படி போட்டுடலாம் கைஸ். நம்ம கிட்ட தான் $100 இருக்கு. ப்ரெட் ஒரு பேக்கெட் கொடுங்க. சுகர் ஒரு பேக்கெட் போடுங்க. ரேட்லாம் அப்புறம் பண்ணுறேன்டா. டே விடுங்கடா. சப்மிட் சரிடா. ஏன் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன கைஸ் தீர்ந்து போயிடுச்சு நம்மக்கிட்ட. இது 2 அப்புறம் மாவு தானே. மாவு போட்டுருங்க. $46 வாங்கிடலாம். விடுங்க பரவாயில்ல. நம்ம கடைக்கு தானே பண்ணுறோம். என்ன டாலர் என்ன ஐட்டம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு? என்னது கைஸ் இது? ஐயோ ஓ இதா? நான் கூட என்னமோ நினச்சிட்டேங்க. ஒரே ஒரு தான். சரி இருங்க க்ளோஸ் பண்ணி இங்கே போட்டுருவோம். நல்லா இங்கேயே கிடக்கட்டும். அப்புறம் எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருந்தால் என்ன கைஸ் பண்ண முடியும்? 16 பொருளா எண்ணெய்? சரி இருங்க. எண்ணெய் ஃபஸ்ட்டு எண்ணெய்க்கு ஒரு ரேக் வாங்குவோம். $59 தான் இருக்குது. ரேக் கிடைக்குமான்னு தெரில. இருங்க பார்ப்போம். ஃபர்னிச்சர்ஸ்குள்ளே போயிடுவாங்க. ஸ்டோரு மேனேஜ் கைஸ். பேங்க் இருக்குது. இது ஃபர்னிச்சர்ஸ்குள்ளே போக மாட்டேங்குது. நான் போயிடுச்சு கைஸ். $200 கேட்குறாங்க கைஸ் ஒரு ஷெல்ஃபுக்கு. பிக் ஷெல்ஃப் $300 கைஸ். ஐயோ இவ்வளோ காசுலாம் நம்ம கிட்ட இல்லையா கைஸ். உட்காந்து சம்பாரிச்சாதான் முடியும் போல இருக்குது கைஸ். $200 எடுக்கணும் கைஸ் இப்போ நான். சரி வாங்க ஃபஸ்ட்டு கடையில் இருக்க எல்லா பொருளையும் விற்போம். கார் கிளியர்டா. நான் எங்கடா கிளியர் பண்ண சொன்னாங்களே. லீவ் கொடுத்து வெளியே வரலாங்க. சரி வாங்க நம்ம ஒரு $200 வந்தவனே பார்த்துக்கலாம்லாம். இங்கே இருக்க பொருளை மட்டும் வாங்கிட்டு போங்கப்பா. வாங்க கைஸ். ப்ரெட்டெல்லாம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெட்டு எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ரெட்டெல்லாம் ப்ளேஸ் ஆயிருங்க. 6 ஐட்டம் இருக்குது. க்ளோஸ் பண்ணி வீசிடு. இந்த மாதிரி தான் கைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன வெளியே போக முடியல? பாப்பா வெளியே. இதானது? இது வைக்கிறக்கே ரேக் இல்லை. அப்புறம் இதை எடுத்து நான் எங்கே போடுறது? க்ளோஸ் பண்ணி த்ரோ போட்டு வாங்க கைஸ். கஸ்டமர் இருக்கிறாங்க. கஸ்டமருக்கு ஃபஸ்ட்டு பில்லை போட்டுடலாம் கைஸ். என்ன 2 பொருள் எடுத்துருக்காங்க. சரி விடுங்க. இவங்களாச்சும் கார்டு தராங்க. இவங்கள மாதிரி எல்லாரும் இருந்தால் எனக்கு பிரச்சனையே இல்லை கைஸ். அது என்னடா அட்வர்டைஸ்மெண்ட் நடுவில் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. எங்களை உசுரை வாங்குறேன்னு கைஸ். $79 வந்துடுச்சு கைஸ். இருங்க மாவு எங்கே இருக்குது? மாவு எங்கே? ஓப்பன் பண்ணி தூக்கி வச்சோம் கைஸ். அப்போ தான் நம்மளுக்கு எது எதோடதுன்னு தெரியல கைஸ். மாவா இது? இல்லை இது சுகரு. ஓப்பன் பண்ணி இது ப்ரெட்டு. இது வேணாம். ஓப்பன் பண்ணி ஊற்றலாம் கைஸ். வேறு என்ன இருக்குது? ஓப்பன் பண்ணி கைஸ் இது அது அந்த ஷேலாஸும் தெரியல. பார்ப்பேன் இருங்க. இதுவும் ப்ரெட்டா? எதுக்கு நான் 2 ப்ரெட் பேக்கெட் வாங்கியிருக்கேன்? சரி இருங்க ப்ளேஸ் பண்ணுற இடம் இருக்கா? வாங்க கைஸ் ஒன்றே ப்ளேஸ் பண்ண முடியும். இருங்க இது தூக்கி குப்பையில் போட்டு வந்துடலாம். இது என்ன 2? மாவு வந்துருக்கோம் கைஸ். மாவை வந்து எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடலாம் கைஸ். சரி இங்கே வீசிட்டு வந்துடலாம் மாவு. அப்புறம் டப்பா. இந்த டப்பா என்னது கைஸ்? நான் என்ன 2 ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். நான் 1 தானே கைஸ் போட்டேன். இவங்க எதுக்கு 2 கொடுத்துருக்கேன் எனக்கு? காலிலேருந்து திறந்தா இருக்குது. டக்குன்னு வாங்க. காலையில் ஆயிடுச்சுப்பா. வந்துட்டாரு கைஸ். ஒரு கஸ்டமர் வராங்க. இருங்க அவங்க நல்லா பேசி ஒரு $200 எடுக்கணும் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு $200 எடுத்து தான் கைஸ் நம்ம அடுத்த வேலையை பண்ண முடியும். எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க. என்னென்ன என்னது செர்லாக்ஸ்
ரேட் ஜாஸ்தியாக இருக்குது போல கைஸ். சரி வாங்க குறைச்சி விடுவோம். 5 ரூபா இருக்க சொல்கிறேன். நம்ம 5 ரூபா 10 6 ரூபா வச்சு கரெக்டாக இருக்கும். ஃப்ளாரிஸ் டூ எக்ஸ்பென்சிவாக வாங்குறேன்னா வாங்கல கிளம்பு கைஸ். 3.88 வச்சா கூட எக்ஸ்பென்சிவ்ங்கிறாங்க கைஸ். சரி வாங்க 40. இதுக்கு மேலே குறைச்சா அப்புறம் நான் வியாபாரமே பண்ண முடியாது. ஏய் இவ்வளோ வைக்கிறேன்ப்பா, வாங்கிட்டு போங்கப்பா. ஃப்ளாரிஸ் மறுபடியும் டூ எக்ஸ்பென்சிவா? ஏன் கைஸ் இவங்க இப்படி சொல்கிறாங்க? சரி வாங்க அவங்க கொடுத்துருக்க ப்ரைஸே வைப்போம். என்ன பண்ணுறது? எது எக்ஸ்பென்சிவு? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கைஸ்? இவர் வாங்குறாரு கைஸ், பிரச்சனையே இல்லை கைஸ். என்ன இவ்வளோ பேக்கெட் அள்ளி போடுறாரு? எங்கிட்ட எல்லாருக்கும் எல்லாத்தையும் இவ்வளோ முடிச்சுட போடு. 17 ரூபா கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த சேஞ்சு குடிக்கிற மாதிரி தான் கைஸ் இவங்க உசுறு வாங்குறானுங்க. ஒரு 10 10 10 10 வாங்க கொடுத்துடலாம் கைஸ். இவரு 2 தான் வாங்கியிருக்காரு, பிரச்சனை இல்லை. இதுக்கு கூடி காசு கொடுக்குறானுங்க. சரி வாங்க $5 இருக்குது. ரீசெட் கொடுத்து 5 88 என்ன கொடுக்குறது? சரி விடுங்க 98 தானே. செக் இட் கம்ப்ளீட்டட். 3.88 ரூபா. மழை வருது கைஸ். ஐயோ மழை நனைஞ்சிடாமல் விளையாடணும். சரி இருங்க. 70 17.52 கைஸ். இப்படியே வாங்கிட்டுருங்க. நான் 200 ரூபா சேர்த்திடுறேன் டக்கு. 6.25 கைஸ். நம்மளுக்கு பிஸ்னஸ் பிச்சு கிச்சு கைஸ். எல்லோரும் வராங்க. ஏன்னா 6 ரூபாய்க்கு வாங்கினாலும் வாங்குறாயிடுங்கல்ல, அது போதும். 5.102. இன்றைக்கி பாருங்கள் நான் இதை விட்டு எஞ்சிருக்க மாட்டேன் கைஸ். ஸ்டாக் குறையுது. ஸ்டாக் குறைஞ்சானே பார்த்துக்கலாம். சரி இருங்க அந்த தாத்தா வரட்டும். டக்குன்னு வாங்கடா. 2 பொருள் வாங்கியிருக்காரு கைஸ். 9 ரூபா கொடுக்கலாமா உங்களுக்கு? சரி வாங்க 9 ரூபா கொடுப்போம். எஸ் பாட்டி கதவை சாத்தி விடு பாட்டி. 50 50 100 ரூபா. 100 ரூபாலாம் கொடுக்க முடியாது உனக்கு. கிளம்பு. 10 ரூபா தர வாங்கிட்டு போயிடு. 7 ரூபா கேட்டிருக்காரு. 5 ரூபா தானே டாலரு. கொடுத்தாச்சு கைஸ் இவருக்கு. இவர் எவ்வளோ வாங்கியிருக்காரு? 15.15 வாங்கியிருக்காரு கைஸ். 14 ரூபா திரும்ப தரணும். வச்சுக்கோங்க 15 ரூபா. 50 ரூபா கைஸ். 12 இருங்க 13 மட்டும் போட்டு பார்ப்போம் கைஸ். இன்கரெக்ட் பேமெண்ட் அதானே பார்த்தேன். இவங்களாச்சும் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு தரதாச்சும். நான் கூட நம்பிட்டேன் கைஸ். இப்படி போட்டால் எதுவும் ஜாஸ்தி தருவாங்கன்னு நினச்சேன். தரமாட்டேன்ட்டாங்க கைஸ். சரி வாங்க இந்த டோர் சாத்திட்டு வந்துடுறேன் கைஸ். ஒரே நிமிஷம். இந்த கேஷ் தான் தராங்க. இவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகே போயிடுங்க. இந்த மாதிரி எல்லோரும் கரெக்டாக கொடுத்தாலே நல்லாயிருக்கும். சரி வாங்க எல்லாத்தையும் எடுத்து ரீஃபில் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதை எடுத்து ப்ளேஸ் பாக்ஸ் எம்டி ஆயிடுச்சு கைஸ். க்ளோஸ் பண்ணி கைஸ். டே 2 நம்ம இவ்வளோ சம்பாதிச்சிட்டோம் கைஸ். மார்னிங்கு ஸ்கிப் ஆகிக்கலாம் கைஸ். நம்மளுக்கு இந்த நைட்டே பிடிக்காது கைஸ். நைட்டு எவனும் வரமாட்டான். ப்ரெட்டு தான் கைஸ் பிச்சுட்டு போகுது. எல்லாத்தையும் போட்டுவிடு. பாக்ஸே எம்டி ஆயிடுச்சு. ப்ரெட்டு ஸ்டாக் போட்டுடலாம் கைஸ். அதுக்கு முன்னாடி கைஸ் ரொம்ப மூச்சு வாங்குது கைஸ் எனக்கு. சும்மா கைஸ் காமெடி பண்ணிட்டு இருந்தேன். சரி இவங்க ப்ரெட்டு போட்டுக்கலாம் கைஸ். ப்ளேஸ் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி த்ரோ பண்ணிடலாம் கைஸ். த்ரோ பண்ணிட்டு வாங்க இவங்களுக்கு பில்லை போட்டுடலாம். 14 ரூபா கொடுத்துருக்காங்க. 14.23 ரூபா கைஸ். சரி இவர் எவ்வளோ கொடுக்குறாரு? $14 கைஸ். நம்மளுக்கு ஒரு இது வாங்குற அளவுக்கு பேமெண்ட் வந்துருச்சு கைஸ். ஃபஸ்ட்டு இருங்க நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு டோரை க்ளோஸ் போட்டுடலாம். ஏய் கஸ்டமர் போயிட்டான். சரி பரவாயில்ல போட்டான். வாங்க நம்ம $200 கொடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை வாங்கிடலாம். ஃபர்னிச்சர்ஸ் வாங்கிடலாம். ஃப்ரிட்ஜுன்னு வாய்க்கு வளருது. செல்ஃப் ஒன்று கொடுங்க. பை அடித்து கிளியர் அடிச்சுட்டு மறுபடியும் அடித்து பை அடிச்சிடலாம் கைஸ். என்னது இன்னும் வவுச்சர் சார். கைஸ் நம்ம ஆர்டரே வரல இன்னும்.
நான் தான் காசு கொடுத்துட்டேனே, இன்னும் போடல அவனுங்க ஆர்டர்ஸை கைஸ். கைஸ் டக்குன்னு போட்டால் நல்லாயிருக்கும் கைஸ். சரி இருங்க, நம்ம அதுக்குள்ளே இந்த பொருளில் ரீஃபில் பண்ணலாம். ஆஹா, அந்த இது வேறு தீர்ந்து போச்சு கைஸ், பிணியாகி. சரி வாங்க, அதை போய் ஒரு ஸ்டாக் போட்டு விட்டுடலாம். அது வரட்டும் அதுக்குள்ளே. ப்ளீஸ் வெயிட். சரி நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் போட்டு விடுங்க டக்குங்க. ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பாஸ்தா பீன்ஸ் தான் கைஸ். ஆட்டு கார்ட் கொடுத்து பை அடிச்சிருக்கேன் கைஸ். ஒரே ஒரு டப்பா போகுது கைஸ் அவனுக்கு. அவனு ஏன் இன்னும் நம்மளுக்கு அந்த ஃப்ரிட்ஜு அந்த இது தரலன்னு தெரியல கைஸ். என்ன ரூம்னு தெரியல. சரி விடுங்க. டேக் கொடுத்துடலாம் கைஸ். வாங்க, இதை எங்கே வைக்கணும் அங்கே வச்சுக்கலாம். நம்மளுக்கு இங்கே வைக்கணும்னு தோணுது, வைக்க முடியுமா இல்லை. சரிங்க, நம்ம இந்த கார்னரில் ஒன்று வைப்போம் கைஸ். இல்லை இருங்க, ரொட்டேட் பண்ணிக்கலாம் கைஸ். ஒரே நிமிஷம் இருங்க கைஸ், ஒரே நிமிஷம். முஷம்மி